ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜஸ் vlog. இன்றைக்கி விஜஸ் vlog சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னுடைய டே வந்து காலையில் 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வந்து ரெகுலராக 4:45க்கெலாம் எழுந்துருவேன். எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் வந்து கிச்சன் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா வீடே ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த டைமில் வந்து சுப்ரபாதம், கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் கேட்குறதுக்கே மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும். டேவும் நல்லா வந்து ஒரு டிவைனாக ஸ்டார்ட் ஆகும். அதனால் எழுந்ததும் நான் வந்து அந்த டைமில் என்ன கேட்கணுன்னு ஆசைப்பட்றேனோ அந்த மாதிரி வந்து ஒரு சாங்ஸை போட்டு விட்டுட்டு நான் என்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி என்னோடய டே வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரலும் இந்த டைமில் எழுந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து 6:30க்கே வந்து வேன் வந்துடும். அவங்களுக்கு வந்து 7 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டைமுக்கு எழுந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தேவையான டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எழுந்து கிச்சனுக்கு வரதுக்கு முன்னாடியே பொண்ணை எழுப்பிவிட்டு ரெடியாக சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க ரெடியாகி வந்ததுக்கப்புறம் பையனை எழுப்பிவிடுவேன். பையனுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் கொடுத்து தான் அவனை எழுப்பிவிடுவேன். அவனுக்கு தான் பூஸ்ட் போட்டு ஆற்றிட்டுருக்கேன். பொண்ணு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இது ஆறின வாட்டி அவனுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ரெடியாக சொல்லி அனுப்பிவிடுவேன். ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்தது. சரி உருளைக்கிழங்கு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி குக்கரில் வேக போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்த் இந்தியன் கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு அப்புறம் கேப்சிகம் அதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு என்ன டிஃபன் பாக்ஸ் கொடுக்க போகிறேன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தோசை, இட்லி அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கு கொண்டுட்டு போனால் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தோசை, இட்லி எல்லாம் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆறி போனால் நல்லா இருக்காது. சப்பாத்திலாம் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ஆறுனாலுமே. அதனால் மோஸ்ட்லி சப்பாத்தி இல்லைன்னா ரைஸ் ஐட்டம் அந்த மாதிரி தான் டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறது. அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு 1/2 டம்ளர் அளவு டீயும் ரெடி பண்ணிட்டேன். காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுனால ஒரே தூக்க கலக்கமாக இருக்கும். கொஞ்சமாக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு எடுத்துட்டேன். பிரீத்தி ஜோடியாக்கு அந்த ஜாரில் தான் பிசைஞ்சேன். டைம் இருந்ததுன்னா கையிலே பிசைஞ்சிக்குவேன், இல்லைன்னா இதில் தான் மாவு பிசைவேன். ஈஸியாக 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி சப்பாத்தி மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன். மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். கிரேவி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாவு நல்லா ஊறி இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து தான் பண்ண போகிறோம். வீட்டிலே இப்போ வந்து தயிர்லாம் நான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கிறது. ஏன்னா பெங்களூர்லேயே பார்த்திங்கன்னா செம்மையாக வெயில் அடிச்சிட்ருக்கு. மதியான நேரத்தில் தயிர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா மோர் கலந்து குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவு தயிர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தயிர் சேர்க்கும் போது இந்த கிரேவி வந்து லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஜாரில் தான் இஞ்சி பூண்டு விழுது நேற்று வந்து அரைச்சேன். அதிலே மீதி இருந்தது. அதிலே 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த சாப்பரில் தான் கட் பண்ண போகிறேன். இந்த சாப்பரில் பார்த்திங்கன்னா நல்ல பொடி பொடியாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்துரும். ஒரு 10 தடவை இது இழுத்து விட்டாலே போதும், நல்லா பொடியாயிடும் வெங்காயம். இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது அந்த கிரேவியோட டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா ஆம்லேட்டுக்கு, அதுக்கப்புறம் வெங்காய தயிர் பச்சடிக்கெல்லாம் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணுறதா இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாப்பரு. இதிலே பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் அப்படியே கீறி விட்டு கிரேவியில் சேர்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் குழந்தைங்க கடிச்சிட்டாங்கன்னா காரம் வந்து இருக்கும். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம்னா அதை வந்து கிரேவியோட வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா கூட அந்த பச்சை மிளகாயில் வந்து காரம் இருக்காது. பாருங்கள், ஒரு 10 தடவை தான் அது இழுத்து விட்டுருப்பேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிருச்சு.
நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து இந்த சாப்பர் பற்றி ரிவ்யூ வந்து போடுறேன். இது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டோடது. இது வாங்கி நான் 6 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சூப்பராக ஒர்க் ஆகுது. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது கிச்சனில். அடுத்தது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம தயிரில் மசாலா பொடி எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதில் வந்து காரத்துக்கான மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்தேன். அது வந்து கலர் தான் கொடுக்கும், காரம் வந்து அதில் இருக்காது. அதனால காரத்துக்காக இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி அந்த ஜாரில் வந்து சேர்த்து கலந்து அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் 1 க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஆனியனும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே லைட்டாக வந்து நாம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து சிம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கிரேவியில் சேர்க்கும் போது கிரேவியில் வந்து இந்த காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி பாருங்கள் வெந்துட்டுருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவியோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்ம வெஜிடபிளை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வேக வச்சிடாதீங்க. குக்கராக இருந்தால் ஒரே விசிலில் வேக வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது உருளைக்கிழங்கு உடையாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தியும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, பூரிக்கு எல்லாமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். கிரேவி ரெடியானதுக்கப்புறம் சப்பாத்தியும் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். குழந்தைங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து இந்த கவுண்டர் டாப் மேலே தான் நான் தேய்ப்பேன். அதனால் ஃபுல்லாக மாவாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாக்கிங் கிளம்ப போகிறேன். வாக்கிங் கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு வார்ம் வாட்டர் வந்து ஒரு டம்ளர் அளவு குடிச்சிட்டு தான் நான் கிளம்புவேன். வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி வெறும் வயிறோட வந்து வாக்கிங் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் டீ குடித்து ஒரு 2 ஹவர்ஸ் மேலேயே இருக்கும். அதனால் வந்து ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு தான் நான் வாக்கிங் கிளம்புறேன். வார்ம் வாட்டர் குடிக்கலைனாலும் நார்மல் வாட்டர் இல்லைன்னா லெமன் வாட்டர் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம குடிச்சிட்டு அப்படியே வந்து வாக்கிங் கிளம்பலாம். வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், இப்போ வந்து ஒரு 6:45 இருக்கும். வெயில் வந்து பயங்கரமாக போட்டு எடுக்குது. இங்கே பெங்களூரில் சொல்லவே தேவையில்லைங்க. நாங்கள் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பெங்களூர் வரும்போது இந்த அளவுக்கு வெயிலே கிடையாது. வெய்ய காலத்தில் கூட ரொம்ப நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். ஃபேனே தேவைப்படாது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரியே இங்கேயுமே பெங்களூரில் பயங்கரமாக வெயில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் பெங்களூரில் வந்து தண்ணி ப்ராப்ளமும் வந்துருச்சு. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கும். நாங்கள் பெங்களூருக்கு வந்து 8 வருஷத்தில் இந்த ஏரி வந்து ட்ரை ஆனதை நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அதில் பசங்க பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு. நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக போர்வெல் இருக்குது. அதனால் எங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. 24 ஹவர்ஸ் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நியூஸ்லலாம் பார்த்தேன், நிறைய இடத்துல இந்த போர்வெல் தண்ணி கூட ட்ரை ஆகிடுச்சு, அதில் கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஓகே தான், தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லாம் கிடையாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காவேரி தண்ணி, உப்பு தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதை நம்பி தான் 6 ஃபேமிலி அந்த பில்டிங்கில் இருந்தாங்க. ஒரு நாள் தண்ணி வரலைனாலும் ரொம்ப கஷ்டம் ஆகிடும். தண்ணியே இருக்காது. அதுக்கப்புறம் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ அந்த வீடை விட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே இப்போ திருப்தியாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் வீடு பார்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வீடு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வரலைனாலும் அவங்க காசு கொடுத்து குடியிருக்கிறவங்களுக்கு வந்து தண்ணி வாங்கி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஹவுஸ் ஓனர்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நீங்களே காசு போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாடகை வீட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த 8 வருஷத்தில் நிறைய ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணி வந்துட்டோம். அதனால் வீடு வாடகைக்கு பார்க்குறவங்க கொஞ்சம் நல்லா அதெல்லாம் உஷாராக பார்த்து வாடகைக்கு பாருங்கள்.
நான் ஏன் இந்த விஷயத்த வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வீடு பற்றி ஹோம் டூர் ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் எனக்கு வந்திருந்தது. பெங்களூரில் வாடகை எப்படி இருக்கும்? வீடு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பெங்களூர் மட்டும் இல்லை, நிறைய ஏரியாவில் வாடகைக்குன்னு வீடு போயிட்டா நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த விஷயத்த நான் சொன்னேன். நான் வாக்கிங்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டேன். பாத்திரம் வந்து நிறைய சேர்ந்துருந்தது. அது எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு, சிங்க் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு, மதியானம் வந்து லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். பசங்க வந்து 1 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பாசிப்பருப்புலாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாழைப்பூ எடுத்து வடை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் கரண்ட் வேற காலையிலேருந்து இல்லை. பார்க்கலாம், பசங்க வரதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சுன்னா செஞ்சுருவேன். இல்லைன்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். இந்த கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், 2 தக்காளி இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு அதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என் குழந்தைங்களும் வந்து வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்க வந்து இந்த காய் தான் சாப்பிடுவேன், இது சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பாவக்காய் முதற்கொண்டு எந்த காயும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கூட்டுக்கு தேவையான எல்லா உப்புமே சேர்த்துக்கிறேன். இது வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவு பாசிப்பருப்பை நான் 1 விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதோட தண்ணியோடையே அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வாழைப்பூ, பாசிப்பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். வடைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். நானும் 1 மணி வரலும் வெயிட் பண்ணி பார்த்தேன், கரண்ட்டே வரலை. சரி ஓகே ஊறட்டும், அதுக்கப்புறம் ஈவினிங் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இறக்கிக்கிறேன். இது வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்குனா வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பையனுக்கு தான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். சாப்பாடு போட்டுட்டு அதில் வாழைப்பூ கூட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடிஷ்க்கு வந்து குக்கும்பர் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வடை செய்யலை, அதனால் வந்து முட்டை வந்து வேக வச்சு அதில் வந்து லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு அவனுக்கு கொடுக்க போகிறேன். கூடவே அவன் கொஞ்சம் ஊறுகாயும் கேட்டான், அதனால் கொஞ்சமாக ஊறுகாய் வச்சு அவனுக்கு வந்து கொடுத்துர்லாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க 2 ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.